உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். சோலனம் ட்ரிலோபேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தூதுவளை கீரை. ரோஜா முட்களைப் போல இலைகளிலும் காம்புகளிலும் நிறைய முட்களை பெற்றிருக்கின்ற கீரை தூதுவளை. ஆனால் அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வள்ளல் பெருமானவர்கள் சொல்லுவார்கள், எவ்வாறேனும் இந்த தூதுவளையை தினம் சாப்பிடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தூதுவளை கீரையை உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே நரை திரை மூப்பு என்று சொல்லுகின்ற ஏஜிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வயது முதிர்வை தடுத்து ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே இளமையை தக்க வைக்கக்கூடியதாக இந்த தூதுவளை நமக்கு பயன் தருகிறது. நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தருகிறது. கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடியதாக தூதுவளை விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இரவு நாம் படுக்க போகுமுன் 2 அல்லது 3 பேரீச்சம்பழங்கள், டேட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இந்த பேரீச்சம்பழங்கள் 2 அல்லது 3 மென்று தின்றுவிட்டு சூடான ஒரு கப் பால் பருகிவிட்டு படுப்பதினாலே நல்ல உறக்கத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக, த ஸ்லீப் இன்டியூசிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த தூக்கத்தை தூண்டக்கூடியது, அமைதியான உறக்கத்தை வரவழைக்கக்கூடியது, அதோடு கூட மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இரும்பு சத்துவம் என்று சொல்லக்கூடிய HB ஹீமோகுளோபின் இந்த பேரீச்சம்பழத்திலே அதிகமாக இரும்பு சத்துவம் இருப்பதனாலே நம் குருதியிலே இருக்கின்ற ஹீமோகுளோபினுடைய அளவும் அதிகரிக்கிறது, ஆரோக்கியமும் விளைகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, மணமுடைய ஒரு மலர், எந்த மலரும் மணமுடையதாக இருந்தால் அது அரோமா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறும். அந்த மணமே நமக்கு உடலுக்கு மருந்தாகி பயன் தரும். அப்படி ஒரு மருத்துவம் உண்டு, மலர் மருத்துவம் என்று கூட நாம் அதை சொல்லலாம். அரோமா தெராப்பி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மல்லிகை அது ஒரு தனிப்பட்ட மணமுடையது. கறிவேப்பிலை அது ஒரு தனிப்பட்ட மருத்துவ மணத்தை பொருந்தியிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மூலிகைக்கும், ஒவ்வொரு பூக்களுக்கும், ஒவ்வொரு வேருக்கும் மணமுடையது. சந்தனத்தையும் நாம் இங்கே உதாரணமாக சொல்லலாம். அதுபோல் இங்கே ரோசா டேமசினா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ரோஜா பூ. இந்த ரோஜா பூ துவர்ப்பு சுவை உடையது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையை துவர்ப்பு சுவை பெற்றிருக்கிறது. அதோடு கூட இதனுடைய நறுமணம், அரோமா, ஒரு கூலிங் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய நிலையை, அதாவது மன அழுத்தம், இதய படபடப்பு, இவற்றையெல்லாம் போக்கி இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலையை தரக்கூடிய ஒரு மனத்தை இது பெற்றிருக்கிறது. உள்ளுக்கு இதை பயன்படுத்துகின்ற பொழுது இதில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பொருந்திருக்கிறது.
ஃப்ளேவனாய்ட்ஸ் என்று சொல்லுகின்ற மருத்துவ வேதிப்பொருட்களை இது உள்ளடக்கி இருக்கிறது. விட்டமின் ஏ மற்றும் சி இதிலே அதிகமாக இருக்கிறது. இது அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே குருதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மாதவிலக்கு காலத்திலே மாதர்கள் ஓரிரு பூக்களை மென்று தின்று வந்தாலோ அல்லது பாலிலே இட்டு கொதிக்க வைத்து பருகி வந்தாலோ டிஸ்மெனோரியா என்று சொல்லக்கூடிய வலியுடன் கூடிய மாதவிலக்கு அவர்களுக்கு குணமாகும். சில மாதங்கள் இப்படி தொடர்ந்து பருகுவதனாலே வலியோடு கூடிய மாதவிலக்கு விலகி ஒரு சுகமான மாதவிலக்கை அவர்களுக்கு தரக்கூடியதாக விளங்கும். குருதியை அதிகப்படுத்தி ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும். உள் உறுப்புகளிலே இருக்கிற அனல் என்று சொல்லுகின்ற உஷ்ணத்தை போக்கி உடலுக்கு குளிர்ச்சி தரும். மேனிக்கு பளபளப்பு தரக்கூடிய வகையிலே தோலுக்கு இந்த கொலாஜன் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை உற்பத்தி செய்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை தோலுக்கு தந்து ஒரு நல்ல பளபளப்பான முகத்தையும் தோலையும் தரக்கூடியதாக இந்த ரோஜா விளங்குகிறது. இந்த ரோஜாவை எப்படி மருந்தாக்குவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு ரோஜா மற்றும் வெற்றிலையை பயன்படுத்தி ஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து, அதே போல் ரோஜா குல்கந்தை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புண்கள், அதிகப்படியான இரத்தப்போக்கு இவற்றை சரி செய்யக்கூடிய எளிய மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரோஜா குல்கந்தை பயன்படுத்தி டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து, அஜீரண கோளாறுகளை சரி செய்து கேஸ் ட்ரபிளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையான மருந்து தான். இதற்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை, ரோஜா குல்கந்து. இந்த ரோஜா குல்கந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம வீட்டில் கூட இது தயார் பண்ணிக்கலாம். இது போன்று நாட்டு வகை ரோஜா பூக்கள், நம்ம வீட்டில் பூக்கக்கூடிய ரோஜா பூக்கள், ரசாயன மருந்துகள் தெளிக்காத ரோஜா பூக்கள், அதை இதழ்களை எடுத்து அதோட கற்கண்டு மற்றும் தேன் சேர்த்து லேயர் பை லேயராக கற்கண்டு, ரோஜா பூக்கள், தேன் இதை நம்ம சேர்த்து வெயிலில் வச்சிட்டோம்னா, ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வெயிலில் வச்சிட்டோம்னா ஒரு 5-6 நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா அது இப்படி இருக்கும். இது நம்ம அப்படியே ரோஜா பூக்களை தேனில் முக்கி வைக்கும் பொழுது ஊறுவதற்கு ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும். இதே நம்ம ரோஜா பூக்களை லேசாக ஸ்டீம் பண்ணிவிட்டு ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தேன்லேயும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம ஊற வச்சோம்னா அது 3 நாட்கள்லேயே நமக்கு ரோஜா குல்கந்து ரெடி ஆகிடும். இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரோஜா குல்கந்து நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு வெற்றிலை எடுத்துக்கணும். நம்ம ஹெவி மீல் ஏதாவது சாப்பிட்டோம்னா நமக்கு இன்டைஜஷன் இருக்கும், புளி ஏப்பம், வயிறு டைட் ஆகிறது, வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது போன்று ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து நம்ம அதோட ரோஜா குல்கந்து ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு வச்சு இந்த வெற்றிலையில் இப்படி வச்சு நம்ம மடித்து சாப்பிட்டோம்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் அசைவ உணவுகளோ அல்லது வேறு இனிப்பு பலகாரங்களோ நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்டைஜஷன் இருந்ததுன்னா இது போன்று நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது, நல்லா ஜீரணமாகும். வயிறு வலி, வயிற்று உப்புசம் இருந்தாலும் நம்ம இது சாப்பிடும்போது சரியாகும். அடுத்ததாக ரோஜா குல்கந்தை பயன்படுத்தி நம்ம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், அதிகப்படியான இரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ரோஜா குல்கந்து, தேங்காய் பால், நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கலாம். இதோட ரோஜா குல்கந்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க இந்த ரோஜா குல்கந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அல்சர் இருக்கிறவங்களும் இது போன்று தேங்காய் பாலோட ரோஜா குல்கந்து சேர்த்து தினமும் பருகிட்டு வரும் பொழுது அல்சர் சரியாகும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க குல்கந்து எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும். அதற்கு பதில் ஃப்ரெஷ் ரோஜா இதழ்களை சேர்த்துக்கலாம். ரோஜா குல்கந்து மற்றும் தேங்காய் பால் சேர்ந்த இந்த பானம் இப்போ தயாராகிடுச்சு. ரோஜா குல்கந்து 1 தேக்கரண்டி அளவு, அதோட 100 ml அளவுக்கு தேங்காய் பால் விட்டு அரைச்சிட்டு இது போன்ற ஒரு பானமாக நம்ம தயார் பண்ணி காலையில் வெறும் வயத்தில் தினம் பருகிட்டு வரும் பொழுது ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், புண்கள் இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு கண்ட்ரோல் ஆகும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய இரத்த சோகையை போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகவும் அதே போல் அல்சருக்கான ஒரு நல்ல தீர்வாகவும் இது செயல்படும்.
அன்பான நேயர்களே, ரோசா டேமசினா என்ற தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பன்னீர் ரோஜா என்று தமிழிலே சொல்லப்பெறுவது, ரோஸ் வாட்டர் என்ற ஆங்கிலத்திலே நாம் சொல்லுகின்ற பன்னீரை இந்த பூக்களிலே இருந்து வாலை வடிநீர் என்று சொல்லுகின்ற வகையிலே டிஸ்டிலேஷன் என்று சொல்லுகின்ற நிலையிலே தயாரிப்பது வழக்கம். அதாவது இந்த பூக்களை நீரிலே 3 நாட்கள் ஊற வைத்து வாலையில் இட்டு வடித்து அந்த நீரை ஆவியாக்கி குளிரச் செய்து பின் பெறுவது இந்த வாலை வடிநீர் என்ற டிஸ்டிலேஷன். அந்த வகையிலே இந்த பன்னீர் தயாரிக்கப்பெறுகிறது. இப்படி செய்வதனாலே ஒரு சில ஆண்டுகள் கூட அவை கெடாமல் இருக்கும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இந்த பன்னீரை எந்த வகையிலே நாம் பயன்படுத்தினாலும், பன்னீர் ரோஜாவையும் எப்படி பயன்படுத்தினாலும் அது வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது, கபத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அல்சர் என்று சொல்லக்கூடிய குன்மம் என்கின்ற வயிற்றுப்புண், அதனாலே ஏற்படுகின்ற வலி, இவற்றை தணிக்கிறது. அதோடு கூட கருப்பை குற்றங்களை போக்கக்கூடிய ஒன்றாக வெள்ளைப்படுதல், அதற்கு காரணமாக இருக்கின்ற பாக்டீரியாஸ், கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை இது குணப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அதனாலே லுகேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கு விட்டு போகிறது. அதோடு கூட டிஸ்மினோரியா என்று சொல்லக்கூடிய மாதம் வலியோடு வேதனையோடு வருகின்ற மாதவிலக்கிலே இருந்து விடுதலை தருகிறது. இதில் ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே மலச்சிக்கலை போக்கி செரிமானத்தை சீர்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த ரோஜாவை நாம் தேனூறலாக செய்து குல்கந்து என்று வைத்திருக்கின்றோம். இந்த குல்கந்தை வெற்றிலையிலே வைத்து நாம் உணவு உண்ட பின்னாலே மென்று தின்னுவதனாலே இதில் இருக்கின்ற இனிப்பு, துவர்ப்பு, வெற்றிலையிலே இருக்கின்ற காரம், இவை அத்துணையும் சேர்த்து ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டச் செய்து சரியான வகையிலே பணிபுரிய செய்து ஆரோக்கியத்தை அது மேம்படுத்துகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெற்றிலையும் ரோஜாவும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.